ஷேய் ஏழநாட்டு சனீஸ்வரி எப்பா அரை மணி நேரம் ஆச்சு. அங்கே போய் என் இடத்துல போட்டு நான் இங்கே வாரேன், கணக்கு போடணும், எனக்கு தெரியும் இங்கே அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போது இவ்வளோ நேரம் எரியுது அப்படின்னா அப்போ எம்எல்ஏ பூரா பழகி வச்சுருக்கான் கண்டார ஓலிமை. அப்படியே குடும்பத்தோடு தூக்கி நடு ரோட்டில் வர டைம் வருதப்பா. எல்லா டைமும் அரசியல்வாதிக்கு மாட்டி அடி வாங்க, அவன் குடும்பம் நாசமாக போகிறது எல்லாமே டைம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் எல்லாமே நெருங்கி வருதுப்பா. சூரியன் சரிதானா? ஆட்டி எடுத்துட்டேன். அடுத்தாப்புல இடத்த விற்க போகிறேன், வாரவன் பூரா தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போய் போகிறான் புரோக்கரு. அவனுடைய குடும்பத்தார ஏழ்ராட்டு சனீஸ்வரி நாங்கள் 2 பேருமே ஆட்டி எடுப்போம். ஆட்டி கந்தல் கோலமாக அவன் வண்டி வாகனம் வீடு வாசலை கெட்டி பூமியை அழித்து விற்று தின்னு அவன் பொண்டாட்டியோட நாக்கை உள்ளே விட்டு வெளியே நக்கி போகிறான். ஒரு உழைப்பு இல்லாமல். இதுக்கெல்லாம் கேட்கக்கூடிய வழக்கறிஞர் நல்லா கதையை கேட்டுக்கோ. ஏழ்நாட்டு சனீஸ்வரி நான் கணக்கு போட்டால் தப்பாது. பூமியை அழிக்கான், பேப்பரை அப்படியே சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாண்டு அழித்து காலையில் எந்திரிக்கிறதும் சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலை. நைட்டில் அந்த பேப்பரை வாங்கி தின்னு குளிர் காஞ்சி அடுத்த இடத்துக்கு போகிறான் புரோக்கர். அப்போ லேண்டு போடுறவன் அடுத்த இப்படியே விற்று தின்னு கொளுத்து மப்பேறி போகிறான். இதுக்கு அதிகாரி பூரா உட்காந்து காகித பேப்பரை வாங்கி வலித்து சென்னை மெட்ராஸுக்கு அனுப்பி அவன் நாற்காலி சேரில் மந்திரி காலை 2ஐயும் பிளந்து உட்காந்து ஆட்டுதான். அப்போ அவன் பிளந்து நம்ம கணக்கு போட்ட கணக்கில் பிளந்த மாதிரி ஆக்கி விட்ருவான். கவலைப்படாதப்பா சூரியன், சரியா? இன்னும் இவ்வளோ நேரம் நம்ம கணக்கு போடுறோம். அப்போ எரியுது. எம்எல்ஏ அவ்வளவு மோசத்தில் உட்காந்து ஆட்டி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். கண்டார ஓலிமான கைலாசத்தில் இருந்து அவனுக்கு கூடிய சீக்கிரம் நெருங்கிருச்சுப்பா. ஈஸ்வரன் ஒரு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். நண்பன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். சூரியன் நண்பன், நம்ம நண்பன்லாம் பிரித்து அக்கா ஆக்கி இப்போ தானப்பா ஈஸ்வரன் குடும்பம் கரெக்டாக உச்சரிக்கான் பார்த்தியா? இப்போ தான் நீங்களே சேர்ந்துருக்கீங்க எல்லாரும். அப்போ ஒரு ஆட்டு மானிட பேரை ஆட்டி எடுப்புன்னு உச்சரிக்கி. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷமாக கைலாசத்தில் அந்த உச்சரிப்பு கூட அது கூட சந்தோஷமாக இருக்குது. எல்லா பறவைகள் விலங்குகள் கைலாசத்துலேருந்து உணவு இல்லைன்னா எல்லா பறவைகளுக்கும் எல்லா சாப்பாடு கடவுள் கொடுக்காமப்பா, ஈஸ்வரன் கொடுக்காமப்பா. அது ரொம்ப சந்தோஷம். எல்லா இடத்துக்கும் சாப்பாடு போகுது. சாப்பாடு தர்மம். இந்த மானிட பேலத்தை குடல் நாக்க இழுத்து கெட்டி கொண்டார ஓலிமான குடும்பத்தை அப்படியே எரிப்பு சாம்பல் கொண்டு போய் தள்ளிடுறேன்ப்பா. சரிதானே? பூமியை எப்படி நாக்க கடித்து அழிக்கான், பூமியை கர கடித்து அழிக்கான். கொண்டார ஓலிமை எப்பா. எனக்கு 6வது நாள் கணக்கு வருது. சரியா? போன வெள்ளிக்கிழமை கணக்கு மறுநாள் என்னை தூக்கி முள்ளுக்காட்டில் போட்டான். சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையிலேருந்து தீ மாதிரி பிடிக்கும். எப்பா பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவனுக்கு கொல்லி எரிப்பு போடணும்பா. கொல்லி எரிப்பு போடணும். அவன் குடும்பத்தை கந்தல் கோலமாக்கி அவன் சின்னஞ்சிரிச்சு வச்சுருந்தாரு. அவன் கண்ணுக்கு முன்னால் பார்க்கணும். எழுதி திங்கான்ல அவன் பொண்டாட்டியோட உட்காந்து நாக்க உள்ளே விட்டு திங்கான்ப்பா. தின்னு காலை 2 பிளந்து 4 வீலர் 2 வீலரில் பறக்கான். 2 வீலர்லாம் ஏற்று பார்த்துட்டேன்ப்பா. 4 வீலரும் ஏற்று பார்த்துட்டேன். அக்கினி சாட்சியாக ஏற்று பார்த்த உடனே என்ன நடக்கும்? சாம்பலுக்கு எரிப்பு போவான். மானிட பிறவி முக்கால் சத்தியம்பா.